ஒரு நாளை ஆரோக்கியமாக தொடங்க மக்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் என்ன? நார்மலா மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நாளை தொடங்கணும்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நைட்ல ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவாங்க, காலையில 8 மணிக்கு திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுதான் பிரேக் பண்ணி ஸ்டார்ட் பண்றது பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நிறைய பேர் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது இல்லை. இந்த காலையில எடுக்கிறதே அவங்களுடைய உடம்புக்கும் தேவையில்லாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடுறாங்க. அப்ப அந்த கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டை பத்தி நாங்க சொல்லி கொடுக்குறோம். செகண்ட் ஹெல்த் அவேர்னஸ், என்னென்ன மாதிரியான உணவு எடுத்தா ஹெல்த் நல்லா இருக்குங்கிறத நாங்க சொல்லி கொடுக்குறோம். இப்போ பாருங்க, நம்ம உடம்புக்கு டெய்லி பேஸ்ல புரோட்டீன், விட்டமின், மினரல் இந்த மாதிரி நிறைய தேவைப்படும். ஆனா அவங்க எல்லாமே விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டு போயிடுவாங்க. ஹெல்த்ல நல்ல விதமா இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு மாதிரி விஷயங்கள்ல நிறைய தப்பு பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப எனக்கு 3 விஷயம் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவேன். ரெண்டாவது அவங்களுடைய ஹெல்த்தியான சாப்பிடுற விஷயங்கள். மூணாவது அவங்களுடைய என்னன்னா ஆட்டிடியூட். அவங்க என்ன பண்றாங்களோ அதை கரெக்டா பண்ணணும். இப்போ எனக்கு என்னன்னா, காலையில எந்திரிக்கிற டைம்ல இருந்து நைட்டு படுக்கிற டைம் வரைக்குமே அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளுமே கரெக்டா அவங்க பண்ணாலே அவங்க லைஃப் நல்லா இருக்கும்.